எனக்கு கேக் வேணும். நீ ஷுரு பண்ணிடலாம்ல? வாங்க போகலாம். சரி, கண்டிப்பா. எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து உள்ளது. நான் தயார் செய்யப்பட்ட கேக் செய்வேன். நல்ல வேலை. எனக்கு தேவைப்பெறும் அனைத்தும் முடிக்கப்பட்ட கேக்கின் ஒரு மூடி. இப்போது நாம் நட்டியை எடுக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி. அதை ஆச்சூப்பில் ஊற்றுகின்றோம். இப்போது அதை முழு வடிவத்திற்கு பரப்புகிறோம். ஒரு மெல்லிய அடுக்கு செய்ய. ஓ ஆம், இப்போது எல்லாம் கரையானது. காத்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே நான் ஒரே பெரும் அற்புதமான சாக்லேட்டானால் செய்யப்பட்ட அல்யமாக இருக்கிறேன். கிரீமுடன் நிரப்புங்கள். அடுத்ததாக பல கடலையை வைத்து விடுங்கள். அதை திருப்பி. ஐயோ பாட்டி, அவள் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எழுந்துவிடு. ஓ, என்ன அது? கூலோய். ஓ, நீ சொல்வது சரி. உன் கேக் அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடையது அலங்கரிக்கலாம். நான் மாஸ்டிக் கொண்டு சில பிக்டெயில்களை செய்தேன். பார்த்து பாருங்கள், அவை தேவைப்படும் போல் இருக்கிறது. அப்படின்னாவோ நான் ஒரு மாதிரி தேவைப்படும். அதிலே சாக்லேட்டை ஊற்ற போறேன். சாக்லேட் மற்றும் கிரீமால் சில பலூன்களை செய்ய போறேன். அவை அற்புதமா இருக்கும். பாருங்க. The matters vacuum, but the mastic are நிரப்போம். பஸ்ஸா, the voice of the man feel whatever. சரி, நான் நமது குழந்தைக்கு உன்னதமான ஒன்றை செய்வேன். Did I do it nice in the package? But they're in friends doing this. Don't care if I agree. என்ன பாட்டி நோயுற்று போனார். அவளுக்கு அவசரமாக மருத்துவ உதவி தேவை. இங்குதான் எங்காவது முதல் உதவி பெட்டி இருந்தது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் பாட்டி. நேரம் கொடுக்கவும். அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளார். சோம்பிகள். நன்றாக. இப்போது சமையல்காரரின் கேக்கை கொஞ்சம் கெடுப்போம். இப்போல பாட்டி, நீ என்ன செய்தாய்? ருசிகரம். நம்ம ஸ்கேவ் பார்க்க வேண்டும். நாங்கள் ஸ்பிரெட் மீன்ஸ் வைக்கிறோம் மற்றும் அது நூடெல்லாவால் நிரப்புகிறோம். அடுத்து கேக் சுற்றி ஸ்கெட்டில்ஸை அலங்கரிக்கவும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது வடிவத்தை உயர்த்த வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, அது பாருங்கள். சோயா சவிச்சது என்று நீங்க சொல்லலாம். சைப்பா, சில ஜல்லிக்கட்டிகள் மேலே தூவுங்கள். பார்க்கலாம். சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. கூரே, கேக்ஸ் எனக்கு அவை பிடிக்கும். இதோடு தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது ஒன்றாக நெசவாடியது போல தெரிகிறது. ஆனால் இது உண்மையான கேக். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு செம்மையாக பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. அடுத்த கேக்கை முயற்சிக்க நேரமாகிறது. ஓ, இங்கு எத்தனை ஸ்கிடில்ஸ் இருக்கின்றன. இதை கோடையிலே நான் விரும்புகிறேன். சாக்லேட் கேக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ், இதனோட எல்லா கேக். ஆஹா, இத பாருங்கள். என்னமா கிளினியும் நுடல்லாவும் சுவையாக இருக்கிறது. அருமை. என் சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆம், எனது கேக் சிறந்தது என்பதை நான் அறிந்தேன். ஏஹோ, சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Renisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன அதுவா ஷேன்? ஆமாம், நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Balmes Burger. Kramfav Bacho. பச்சை. Doris Paduro Chalmot. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்க. அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள். சரா, ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ,
அது என்ன? Cheese, higher sausage, rendork. We just working. Guru, likely. நன்றி. Mar, moon sausage. Kuri, I'm sure we're surviving. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. என்னைக்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை? நன்றி. செய்யுங்கள். நிச்சயமாக செல்லம். சமையல்காரர், தயவு செய்து எனக்கு மாவு கொடுங்கள். ஓ, நன்றி. மாவு, பால், சர்க்கரை மற்றும் சில முட்டைகளில் இருந்து ஒரு இனிப்பு மாவு செய்ய வேண்டும். 1 அல்ல 2. இப்போது நான் இதை 5 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் வெவ்வேறு நிறத்தில் வண்ணம் தீட்டப் போகிறேன். ஓ, என்ன அழகு! அற்புதம்! இப்போது கேக்குகளை ஒன்றிணைப்போம். அப்படியே நாங்கள் ஒரு நிறத்தை ஊற்றுகிறோம். சரியாக இருக்குது. அதை திருப்புங்கள். அருமையான மகிழ்ச்சி. சிறப்பு. இப்போது ஒவ்வொரு அடியிலும் கிரீமை சேர்த்து அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கலாம். இவ்வாறே கேக்கை அமைக்கிறீர்கள். சரி, இவ்வாறே மேல். இல்லை செஃப், உங்களுக்கு காயமா? மன்னிக்கவும். ஓ பாட்டி, என் கேக்கின் ரகசியம் பிரகாசமான நிரப்புதலில் இருக்கும். நடுவில் வெட்டி சூடான சாஸை ஊற்று. நம்மளோட கேக்கில் ஒரு சாண்டர்ஸ் ஒரு ஆசை வந்து மேலே ஊற்றி கண்களை சேர்ப்போம். அவற்றை நீங்களுடைய அடையாளம் காண்கிறீர்களா? எனக்கு நினைக்கிறது அவ குழந்தை யார் அப்படின்ற புரிந்து கொள்வார். அற்புதம். இப்போது இந்த பொய்களை மேலே வைக்கலாம். ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஓ, மகத்தானவரே, சமையல்காரரே, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். சரி, இந்த ஸ்ட்ராபெரியை எங்கே வைக்கணும்? ஓ பேரனே, இத சாப்பிடு. Ferni, strawberry, அலங்கரிக்க இந்த பாக்கி குச்சிகளை தேவைப்படும். இந்த வண்ணமயமான சந்தையை பாருங்கள், சாப்பிடுங்கள். ஓ வாவ், அஸ்தோல்க கேக்குகள் அவை எல்லாம் அழகாக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் கிரீமியாக இருக்கிறது. சுவையானது. ஓ, இத பாருங்கள். இது ஒரு பான் கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ருசியானது. மேலே பல பழங்கள். ஓ, அத பாருங்கள். இது என்ன? ஜெல்லியா? அழகாக இருக்கிறது. அட, என்ன இது? கார சாஸ். ஆஹா, என்ன? அது மதிப்பில்லாதது. ஆனால் எனக்கு இது பிடிக்கும். நன்றி பாட்டி. ஓ ஆம், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். சேலஞ்ச் பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல.
கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அத கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனஸ்தாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே, ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியிலிருந்து ஓர் உரிமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல் இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு, நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குது. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், என் அழுக்குதான் தேசி- சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையா உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹோரே, வணக்கம். உங்கள் அடுத்த பணிகள் ஸ்கீவர்ஸ் மீது இனிப்புகள். ஆஹா,
எனக்கு எதுவும் புரியவே போதவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்வேன். என் பழக்கூடை எங்கே? வாழைப்பழத்தை இவ்வாறு வெட்டுவது அவசியம். எனக்குள் இந்த வார்ப்புரு இருப்பது நல்லது. மலர்களுக்கான சிறப்பு வெட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்கோர்ல போடுங்க. அப்படியே அத ஒரு பானையில போடுங்க. மண்ணிக்கு பதிலாக நான் புதிய பருப்புகள் பயன்படுத்த போறேன். அப்படியே. ஓஹோ, அத பாருங்க. நானி, நீ என்ன பண்ற? என்ன பாட்டி? ஓ இல்ல இல்ல, நான் பணிய மறந்து விட்டேன். என்னிடம் இப்போதைக்கு சரஃப லாலிபாப் தான் இருக்கிறது. சரி, நான் இதனை நினைச்சு துடைக்கிறேன். ஓ இல்ல, அது வேலை செய்யல. இது மோசமா இருக்கிறது. சரி, வேறு கதாநாயகம் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் குழந்தைக்கு என் மாம்பழ இனிப்பு மற்றும் மார்ஷ்மெல்லோவுகளை கொடுக்க முடியும். கூல். ஆனால் ஏதோ பிழையாக்கி விட்டது. ஆமாம், சரி. என்னிடம் பபிள் கம் உள்ளது. அதை பற்றி மறந்து விட்டேன். இதோ எனக்கு தேவை. மேலே நான் சாக்லேட் சிரப் பயன்படுத்த போறேன். இத்தனை ருசியானது. ஹலோ பாட்டி, ஒருவருக்கு கொஞ்சம் ஆவலாகி போய்விட்டது போல இருக்கிறது. ஆம், நீ சொல்வது சரிதான். நான் இன்னும் முழுதாக சரப்பு குடிக்கவில்லை என்று நம்புகிறேன். நன்றி. அவங்களுக்கு தாங்க அதுதான். அங்க ரெசிபர் மாம்ச ட்ரோசரி பெடிஸ்ட் ஸ்டேனான ட்ரிலர்ஸ் ட்ரெயின் ஃபிகபாய் அஹும் யன்னா யாங்கம் First credier Freud's now it's just hargu cerca neramachu. Eber Vector. Restoring inners and Sas Aurkanen für das Holz. audience precursor to Utralam. Syrians Lalurke. I'm with Adil Silas Caesar Purin. ஆமாம், அதை கட்டுங்க. வாவ். ஓ, என் சகோதரன் கொடுத்த பரிசு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை முயற்சிக்க கூட விரும்பவில்லை. இது சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த நாப்கின் அசிங்கமாக இருக்கிறதா? சரி, எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். அதனால நான் அவற்றை பல்லானம் முயற்சிக்க போகிறேன். சாக்லேட்டுடன் ரொம்ப சுவையாக உள்ளது. ருசியானது. இப்போது நான் ஒரு புள்ளியை ஊதப் போகிறேன். வாவ், இது மிக குளிர். அது ஒரு நீரூற்றுதானா? இது சாக்லேட் மாதிரி தெரியல. இது தெளிவா இருக்கு. இது எனக்கு பிடிச்ச சீசாஸ். ஹூரே, நான் அவற்றை பற்றல ஊற்ற மகிழ்ச்சியாக இருப்பேன். முயற்சிப்போம். ருசியா இருக்கு. ஒரு சுவாரஸ்ய அனுபவம். வாவ், பாட்டி செய்த அழகிய பூக்கள். அவற்றை பருகி மகிழ்வேன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லாக இருக்கிறது. பாட்டி வென்றார். நன்றி குட்டி. உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள். ஹலோ நெய்பருக்கு புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க.
சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். எழுதி நாப்பியர் சத்துவம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை நன்றி ஜெஃப், நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபில் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். சைப்ரஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்க. அழகிய கேக் சமைக்க வேண்டும். நன்று, உடனே தொடங்கலாம். இப்போது 2 தயாராகிய வண்ணமயமான ஸ்பாஞ்ச் கேக் எடுக்கிறேன். ஒரு சிறிய இரும்பு அச்சை கொண்டு ஒரு சிறிய மைய பகுதியை வெட்டுவேன் மற்றும் ஒரு பெரிய அச்சை கொண்டு பெரிய வட்டத்தை வெட்டுவேன். இப்போது இந்த ஸ்பாஞ்ச் கேக் பகுதிகளை மாற்றி வைப்பேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இனி சிறிது கிரீம் சேர்த்து மேலே மற்றொரு அடியை சேர்க்கலாம். செவரால் நாட்கள் மேலும் அழகாக செய்ய கேக்கின் பக்கங்கள் முழுவதும் நான் இளஞ்சிவப்பு கிரீமை தடவுவேன். இந்த இரும்பு சாண குத்தியை பயன்படுத்தி நாங்கள் அனைத்தையும் கவனமாக பரப்புவோம். அழகாக இருக்கிறது. நாம் சில சாக்லேட் பார்களையும் தேவைப்படுகிறது. கவனமாக சாக்லேட்டை துண்டுகளாக உடைக்கவும். இப்போது அவற்றை கேக் சுற்றி அழகாகவும் மிகவும் சுவையாகவும் பரப்ப வேண்டும். இப்போது மேலே சில கிரீமை மற்றும் சில சாக்லேட் இதயங்களை சேர்ப்போம். கேக் தயார். புதன்கிழமை. நீ எப்படி இருக்கிறாய்? நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். என் மீது சந்தேகம் கொண்டு பார்ப்பதை நிறுத்துங்கள். வெள்ளை கிரீம் எனக்கு தேவை. கேக் அடிப்படை தயாராக உள்ளது. இனி அதை மேலும் யதார்த்தமாக்க வேண்டும். முழு பொருத்தத்தை முழுமையாக மூட வேண்டும். இப்போது கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிறுபை சேர்ப்போம். அதிகமாக இருந்தால் நல்லது. அதற்காக நான் செரிஞ்சுகளை பயன்படுத்த போகிறேன். எல்லா சிறுபையும் ஊற்றி நேரம் பரப்புவோம். நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு ஆள். அவள் எப்போதும் இப்படிதானா? அற்புதம் அப்பா. என் கேக்கிலிருந்து விலகிருங்கள். இந்த கண்கள் எனக்கு தேவை. எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை. தேவையான கண்கள் இங்கே இருக்கின்றன. நல்லது. ஓ, என்ன நடந்தது? இருக்கின்றேன் செல்லமே. டி வாவ், இறுதியாக எனக்கு கேக் கிடைத்தது. அது என்ன? ஏன் அது விழுந்தது? சரி சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். ஓ, கட் ரொம்ப அழகாக இருக்கிறது.
இது அவ்வளவு நன்றாக இல்லை. ஓ நல்லா, இது மிகவும் அழகாகவும் ஆரம்பிகமாகவும் உள்ளது. நான் பப்ரோப்டுகிறேன். வா, மிக ருசியாக இருக்கிறது. இன்னி செய்ய புதன்கிழமை கேக் செய்கின்றது. வாழ்த்துக்கள், நான் வென்றேன். வேறு விதமாக இருக்கவே முடியாது.